அனைவருக்கும் வணக்கம். விழிப்புணர்வு இல்லாமை, நவீன செல்வாக்கு மற்றும் தவறான தகவல் காரணமாக சித்த மருத்துவம் குறித்து பலருக்கு தவறான கருத்துக்கள் உள்ளன. சித்த மருத்துவத்தின் உண்மையான மதிப்பு மற்றும் அறிவியல் அடிப்படையை புரிந்துகொள்வதற்கு இந்த கட்டுக்கதைகளை நீக்குவது முக்கியம். கட்டுக்கதை எண் 1. சித்த மருத்துவம் என்பது எந்த அறிவியல் அடிப்படையும் இல்லாத பழைய நாட்டுப்புற மருத்துவம். ஆனால் உண்மை என்னவென்றால், இது வதம், பித்தம், கபம், நாடி வாசிப்பு மற்றும் சிறுநீர் பகுப்பாய்வு போன்ற பல நோயறிதல் கருவிகளை அடிப்படையாகக் கொண்ட ஒரு அறிவியல் அடித்தளத்தை கொண்டுள்ளது. மேலும் பல சித்த மருந்து சூத்திரங்கள் அவற்றின் செயல்திறனுக்காக ஆராய்ச்சி செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டுள்ளன, குறிப்பாக மூட்டுவலி, நீரிழிவு மற்றும் தோல் கோளாறுகள் போன்ற நாள்பட்ட நோய்களை நிர்வகிப்பதில். இந்த அமைப்பில் மருத்துவம், அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், நச்சுயியல், புத்துணர்ச்சி போன்ற நன்கு கட்டமைக்கப்பட்ட கிளைகள் உள்ளன. கட்டுக்கதை எண் 2. சித்த மருந்துகள் செயல்பாட்டில் மெதுவாக இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால், நோயாளியின் நிலையை பொறுத்து சித்த மருந்துகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. நாள்பட்ட பிரச்சினைகளுக்கு கீழ்வாதம், தோல் நோய்கள், ஆஸ்துமா மூல காரணத்தை குணப்படுத்துவதில் கவனம் செலுத்துவதால் சிகிச்சை அதிக நேரம் ஆகலாம். ஆனால் கடுமையான நிலைகளில் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, காயங்கள் சித்த மருத்துவத்தில் வேகமாக செயல்படும் தீர்வுகள் உள்ளன. தற்காலிக நிவாரணம் மட்டுமல்ல, நீண்டகால ஆரோக்கியமே குறிக்கோள். கட்டுக்கதை எண் 3. சித்தர் மூலிகைகளை மட்டுமே பயன்படுத்துகிறார். ஆனால் உண்மை என்னவென்றால், சித்தர் பல்வேறு இயற்கை மூலங்களை பயன்படுத்துகிறார். தாவர அடிப்படையிலான மருந்துகள், மூலிகைகள், வேர்கள், பட்டைகள், இலைகள், கனிம மற்றும் உலோக தயாரிப்புகள் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனுக்காக கவனமாக சுத்திகரிக்கப்படுகின்றன. கா. பர்பம், செந்துரம், விலங்கு பொருட்கள், தேன், பால், ஓடுகள் போன்றவை. நச்சுத்தன்மையை குறைப்பதற்கும் மருத்துவ மதிப்பை அதிகரிப்பதற்கும் இவை கடுமையான முறைகளுடன் பதப்படுத்தப்படுகின்றன. கட்டுக்கதை எண் 4. சித்தா உலோகங்கள் மற்றும் தாதுக்கள் பாதுகாப்பற்றது. ஆனால் உண்மை என்னவென்றால், பாரம்பரிய நூல்கள் மற்றும் சுத்திகரிப்பு முறைகளை பின்பற்றி சித்த கனிம மருந்துகள் பாதுகாப்பானவை மற்றும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக, செந்துரம் மற்றும் பர்பம் ஆகியவை உடல் தீங்கு விளைவிக்காமல் உறிஞ்சக்கூடிய நுண்ணிய வடிவங்கள். மருந்துகள் தகுதிவாய்ந்த பயிற்சியாளர்களால் தயாரிக்கப்படாவிட்டால் அல்லது கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களாக விற்கப்படும்போது மட்டுமே சிக்கல்கள் எழுகின்றன. கட்டுக்கதை எண் 5. சித்தா என்பது கிராமப்புற அல்லது பாரம்பரிய மக்களுக்கு மட்டுமே. ஆனால் உண்மை என்னவென்றால், சித்தா என்பது அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் உலகளவில் ஆரோக்கிய மையங்களில் கூட பயிற்சி செய்யப்படுகிறது. படித்த சித்த மருத்துவர்கள் பி.எஸ்.எம்.எஸ் பட்டம் பெற்றவர்கள், நவீன எம்.பி.எஸ் போன்ற 5 கீழ் 2 ஆண்டுகள் கடுமையான மருத்துவ பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். இது கிராமங்களுக்கு மட்டுமல்ல, இது நகர்ப்புற, தேசிய மற்றும் சர்வதேச அங்கீகாரத்தை கொண்டுள்ளது. கட்டுக்கதை எண் 6 என்பது நவீன நோய்களில் சித்தருக்கு எந்த பங்கும் இல்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன், மலட்டுத்தன்மை மற்றும் மூட்டுவலி போன்ற வாழ்க்கை முறை கோளாறுகளை நிர்வகிப்பதில் சித்தா முக்கிய பங்கு வகிக்கிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தி, தோல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் கோவிட்-க்கு பிந்தைய மறுவாழ்வு ஆகியவற்றையும் ஆதரிக்கிறது. கட்டுக்கதை எண் 7. சித்தா சிகிச்சைக்கு மட்டுமே, தடுப்புக்கு அல்ல. ஆனால் உண்மை என்னவென்றால், சித்தம் தடுப்பு மற்றும் நல்வாழ்வை பின்வருமாறு வலுவாக வலியுறுத்துகிறது. தினசரி விதிமுறை, நாள் மருத்துவம், பருவகால விதிமுறை, பொழுது மருத்துவம், உணவு விதிகள், பத்தியம் மற்றும் அப்பாத்தியம் போன்றவை. கட்டுக்கதை எண் 8 என்பது யார் வேண்டுமானாலும் சித்த மருந்தை தயாரித்து விற்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், தகுதிவாய்ந்த சித்த மருத்துவர்கள், உரிமம் பெற்ற பி.எஸ்.எம்.எஸ் பட்டம் பெற்றவர்கள் மட்டுமே மருந்துகளை பரிந்துரைக்க சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படுகிறார்கள். சரியான அறிவு இல்லாமல் சுய தயாரிப்பு ஆபத்தானது. ஜி.எம்.பி சான்றளிக்கப்பட்ட மருந்தகங்களின் கீழ் கடுமையான தர கட்டுப்பாட்டுடன் உண்மையான சித்த மருந்து தயாரிக்கப்படுகிறது. கட்டுக்கதை எண் 9. சித்தா இன்று காலாவதியானது மற்றும் பொருத்தமற்றது. ஆனால் உண்மை என்னவென்றால், சித்தா புதிய ஆராய்ச்சி, மருத்துவ ஆய்வுகள் மற்றும் நவீன மருத்துவ தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைப்புடன் தொடர்ந்து உருவாகி வருகிறது.
அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் சித்த சூத்திரங்களை சரிபார்க்க சோதனைகளை நடத்தி வருகின்றன. இது வாழ்க்கை முறை கோளாறுகள், நல்வாழ்வு மற்றும் உலகளாவிய சுகாதார சுற்றுலாவில் கூட அதிகளவில் பயன்படுத்தப்படுகிறது. கட்டுக்கதை எண் 10 என்பது சித்தா சுகாதாரம் அல்லது அறிவியல் தயாரிப்பை பின்பற்றுவதில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், இன்று சித்த மருந்தகங்கள் கடுமையான தரங்களுடன் ஜி.எம்.பி. நல்ல உற்பத்தி நடைமுறைகள் பின்பற்றுகின்றன. செம்மொழி நூல்கள் ஒவ்வொரு மூலப்பொருளுக்கும் சுத்திகரிப்பு, செயல்முறைகளை விவரிக்கின்றன, பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை உறுதி செய்கின்றன. மருந்துகள் பயன்படுத்துவதற்கு முன்பு நச்சுத்தன்மை மற்றும் நிலைத்தன்மையை சோதிக்கப்படுகின்றன. கட்டுக்கதை எண் 11 சித்தா வயதானவர்களுக்கு மட்டுமே. ஆனால் உண்மை என்னவென்றால், சித்தாவில் அனைத்து வயதினருக்கும் தீர்வுகள் உள்ளன. புதிதாக பிறந்த குழந்தை பராமரிப்பு, பெண்கள் ஆரோக்கியம், ஆண்களின் ஆரோக்கியம் மற்றும் முதியோர் பராமரிப்பு, அஜீரணம், சளி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதல் போன்ற குழந்தை பிரச்சினைகளில் இது பயனுள்ளதாக இருக்கும். கட்டுக்கதை எண் 12 சித்தா சிறிய நோய்களை மட்டுமே குணப்படுத்த முடியும். ஆனால் உண்மை என்னவென்றால், கீழ்வாதம், தோல் அழற்சி, மூச்சுக்குழாய் ஆஸ்துமா, மலட்டுத்தன்மை, நீரிழிவு மற்றும் நரம்பியல் கோளாறுகள் போன்ற நாள்பட்ட மற்றும் சிக்கலான நிலைமைகளை நிர்வகிப்பதில் சித்தா முக்கிய பங்கு வகிக்கிறது. இது அறுவை சிகிச்சைகள் மற்றும் நாள்பட்ட நவீன சிகிச்சைகளுக்கு பிறகு மறுவாழ்வையும் ஆதரிக்கிறது. கட்டுக்கதை எண் 13 சித்த மருத்துவம் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், சித்தா இந்தியாவில் ஆயுஷின் கீழ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆரோக்கிய மையங்கள், ஸ்பாக்கள் மற்றும் ஒருங்கிணைந்த மருத்துவ கிளினிக்குகள் மூலம் சர்வதேச தேவையை கொண்டுள்ளது. பல சித்த மருந்துகள் காப்புரிமை பெற்று ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கட்டுக்கதை எண் 14 சித்தா ஆயுர்வேதத்தை போன்றது தனித்துவமானது எதுவுமில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், இரண்டும் பாரம்பரிய இந்திய முறைகள் என்றாலும் சித்தத்திற்கு தனித்துவமான கொள்கைகள் உள்ளன. காயகல்பா, புத்துணர்ச்சி சிகிச்சைகள் ஆகியவற்றில் அதிக கவனம் உள்ளது. கனிமங்கள் மற்றும் உலோகங்களின் மேம்பட்ட பயன்பாடு போன்ற பல குறிப்பிட்ட நோயறிதல் கருவிகள் உள்ளன. கட்டுக்கதை எண் 15 சித்த மருத்துவர்கள் உண்மையான மருத்துவர்கள் அல்ல. ஆனால் உண்மை என்னவென்றால், BSMS சித்தா மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சையில் இளங்கலை என்பது உடற்கூறியல், உடலியல், நோயியல், மருந்தியல் மற்றும் சித்த குறிப்பிட்ட பாடங்களில் 5 கீழ் 2 ஆண்டு மருத்துவ பட்டம். அவர்கள் உரிமம் பெற்ற பயிற்சியாளர்கள், அவர்களின் அமைப்பில் MBBS மருத்துவர்களைப் போலவே. கட்டுக்கதை எண் 16 என்பது சித்தம் பல உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்தால் மட்டுமே வேலை செய்யும். ஆனால் உண்மை என்னவென்றால், விரைவான குணப்படுத்துதலை ஆதரிக்க சில நிபந்தனைகளுக்கு மட்டுமே உணவு கட்டுப்பாடுகள் பத்தியம் வழங்கப்படுகின்றன. இது ஒவ்வொரு சிகிச்சைக்கும் பொதுவான விதி அல்ல. சித்த உணவு கொள்கைகள் நடைமுறைக்கு ஏற்றவை மற்றும் நவீன ஊட்டச்சத்து அறிவியலுடன் ஒத்துப்போகின்றன. கட்டுக்கதைகளை அழிப்பது மக்கள் அதை ஒரு பாதுகாப்பான, முழுமையான மற்றும் அறிவியல் மருத்துவ முறையாக நம்ப உதவும். கட்டுக்கதைகள் மறைந்து போகும்போது உண்மை பிரகாசமாக பிரகாசிக்கிறது. அதுதான் சித்தா. கட்டுக்கதைகளை நம்பாதே, குணப்படுத்துதலை நம்பு, சித்தத்தை நம்பு. நன்றி.